ஒரு பார்ட்டிக்கு குருமா அரேஞ்ச் பண்ணணும். ஒரு 25-30 பேர் வருவாங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் கடையில் போய் குருமா ஆர்டர் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை. ரொம்ப சுலபமாக அட்டகாசமாக வீட்டிலையே செஞ்சிடலாம். நம்ம செட்டிநாடு கைப்பக்குவத்தில் நம்மளே செய்யும்போது நமக்கு ஒரு திருப்தியும் இருக்கும், சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஆரோக்கியமான உணவை வீட்டிலையே செஞ்சு பரிமாறலாம். வீட்டிலையே செய்யும்போது நமக்கு குவான்டிட்டியும் நிறைய கிடைக்கும், அளவும் நிறைய கிடைக்கும். தாராளமாக வீடே மணக்கிற அளவுக்கு வெஜிடபிள் குருமா, ஒயிட் குருமா எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரியான அளவுகளோட வெள்ளைன்னு குருமா எப்படி செய்கிறதுங்கிறத எளிமையாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். It is a digital way. Chettinad Snacks Online brings the heritage to your doorstep. We connect tiny dots of Chettinad kitchen. Chettinad Snacks Online, the ultimate gateway of heritage-rich homemade products. 25-30 பேருக்கு காண்ற மாதிரி குருமா வைக்கிறதுக்கான காய்கறி அளவுகள் பார்த்துடலாம். 1/4 கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு, ஒரு பீஸ் உருளைக்கிழங்கு வேணால் கூட எடுத்துக்கலாம், அதனால் தப்பில்லை. 1/4 கிலோ பீன்ஸு, 1/4 கிலோ கேரட் எடுத்திருக்கேன். எல்லா காய்கறியுமே 1/4 கிலோ எடுத்துக்கலாம். பட்டாணி 1 கப் எடுத்து உரித்து வச்சுக்கோங்க. நான் ஃப்ரோசன் பட்டாணி எடுத்திருக்கேன். நீங்கள் ஃப்ரெஷ் பட்டாணி கிடச்சுன்னா ரொம்பவே நல்லது. ஒரு சின்ன காலிஃப்ளவர், எந்த காய்கறி வேணாலும் குருமாக்கு சேர்க்கலாம், பன்னீர் கூட சேர்க்கலாம். நான் இப்போ இந்த காய்கறிகளை வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயமாக இருந்தால் 2, இல்லைன்னா 3 எடுத்துக்கோங்க. ஒரு முழு பூண்டு எடுத்து உரிச்சுக்கோங்க. ஒரு 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி எடுத்து தோல் சீவி வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு இஞ்சி. இந்த இஞ்சியையும் பூண்டையும் தோல் உரிச்சிட்டு தட்டி எடுத்துக்கலாம் தனியாக. வெங்காயம், காய்கறிகளை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டோன்னா குருமா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இதுக்கு ஒரு பெரிய தேங்காய் எடுத்து துருவி வச்சுக்கோங்க. 25 பேருக்கு செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு முழு தேங்காய் கரெக்டாக இருக்கும். அதை துருவி வச்சுட்டு இது அரைக்கிறதுக்கான கலவை என்னங்கிறத பார்த்துடலாம். இதில் என்னென்ன சேர்த்து அரைக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்துருவோம். மசாலா ஒரு கலவையாகவும் துருவன தேங்காய் ஒரு கலவையாகவும் 2யும் தனித்தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். ஒரு தேங்காயை நல்லா துருவி எடுத்து வச்சாச்சு. இது தனியாக இருக்கட்டும். இது தனியாக அரைச்சி கடைசியில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மசாலைக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம். 1 டேபிள் ஸ்பூன் அப்படிங்கிறது 3 டீஸ்பூன். இப்போ நான் சொல்கிற அளவு டேபிள் ஸ்பூன். 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு தேவைன்னா அதையும் நீங்கள் சின்ன பீசஸ் சேர்த்துக்கலாம். முந்திரி ஒரு 10 இருக்கிற மாதிரி முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். முழு முந்திரி ஒரு 10 எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதுதான் அந்த கெட்டிமம் கொடுக்கறதுக்கு. பொட்டுக்கடலை 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். கசகசா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கசகசாவும் குருமாவுக்கு நல்லாயிருக்கும். 10 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. சோம்பு, சீரகம், மிளகு, கசகசா, பொட்டுக்கடலை, முந்திரி பருப்பு, பச்சை மிளகா, இதை சேர்த்து ஒரு கலவையாக நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மசாலாவை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம், தேங்காயை தனியாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது 2யும் தனித்தனியாக அரைச்சி ரெடியாக வச்சுருங்க. காய்கறிகள் எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். இஞ்சி பூண்டை தட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ரெடியாக வச்சுட்டோன்னா குருமா செய்கிறது ரொம்பவே ஈஸி. இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அடிகனமான ஒரு பெரிய பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து விட்டுருங்க. லவங்க இலை அப்படியே கொஞ்சம் க்ரஷ் பண்ணி போட்டுருங்க. பட்டை, கிராம்பு, மிளகு, கொஞ்சோண்டு சோம்பு, இது சேர்த்து நல்லா பொரிய விட்டுருங்க. லவங்கலை, பட்டை, கிராம்பு, மிளகு, சோம்பு, இது சேர்த்து நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க இஞ்சி பூண்டு அதை சேர்த்து அதையும் லைட்டாக அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு பொன்னிறமாக வறுக்க போகிறோம். இஞ்சி பூண்டு ஓரளவுக்கு வதங்கின உடனே கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கோம்ல, தண்ணியை வடிச்சிட்டு கிழங்கு இதில் சேர்த்துருங்க. அதை சேர்த்து கொஞ்சம் வதக்கிக்கங்க. கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் இதில் சேர்த்துடலாம். அப்போது வெங்காயம், உருளைக்கிழங்கு நல்லா அந்த எண்ணெயில் வேகணும். காய்கறிகள் வேகிற அளவுக்கு எண்ணெய் தாராளமாக விட்டுக்கோங்க. 4 டேபிள் ஸ்பூன் கண்டிப்பாக விடணும். அப்போ தான் எண்ணெயில் நல்லா காயெல்லாம் வதங்கும். இப்போ உருளைக்கிழங்கையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டதுக்கப்புறம் கேரட் போட்டுக்கோங்க. இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காய்கறிகளை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்து காயை சேர்த்துக்கலாம். அப்போ தான் நிறம் மாறாமல் நமக்கு முழுமையான அந்த பச்சை, அந்த ஆரஞ்சு அந்த கலரில் முழுமையாக கிடைக்கும். இப்போ நான் அந்த பீன்ஸையும் சேர்த்துறேன். சேர்த்து இதையும் அப்படியே வதக்கி விட்டுடலாம். அடுத்தடுத்து இந்த வீடியோவில் சொல்லியிருக்கபடி காய்கறிகளை முறைப்படி சேர்த்து வதக்கணும். ஒரு காயாக வதங்கினதுக்கப்புறம் அடுத்தடுத்த காய், அதாவது ஒரு காய் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அடுத்த காய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்திங்கன்னா நிறம் மாறாமல் நல்லா முழுமையாக கிடைக்கும்.
ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை இங்கே சேர்த்துடலாம். 1/4 கிலோ தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரும்போது இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்த உடனே எப்பயுமே உப்பு சேர்த்தோன்னா தக்காளி நல்லா ஈஸியாக வெந்து வரும். இந்த குருமாவுக்கு தேவையான உப்பு அது எப்படியும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உப்பாவது சேர்க்கணும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. உப்பு நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சம் மஞ்சப்பொடி வேணும்னா சேர்த்துக்கலாம். பட் நான் இங்கே மஞ்சப்பொடியெல்லாம் சேர்க்கலை. உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க. பச்சை பட்டாணியையும் சேர்த்துருங்க. பச்சை பட்டாணியும் சேர்த்து அதையும் கலந்து விட்டுடலாம். நம்ம கட் பண்ணி வச்சுருந்த காய்கறிகள் எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து வதக்கியாச்சு. பன்னீர் சேர்க்குறவங்க இந்த ஸ்டேஜில் சேர்க்காதீங்க, கடைசியில் தனியாக வறுத்துட்டு அதை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய்க்கு தேவையான தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக விட்டுடலாம். காய் ஒரு 3/4 பதம் வெந்துடட்டும். அந்த உப்பும் நல்லா காயில் சார்ந்துடும். ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 3/4 பதம் காய் வெந்திருக்கும். அந்த ஸ்டேஜில் மசாலா கலவையை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மசாலா கலவையை இந்த குருமாவில் சேர்த்துடலாம். இந்த மசாலையும் சேர்ந்து நல்லா கொதித்ததுக்கு அப்புறம் தேங்காய் கலவை சேர்க்கலாம். சேர்த்த தேங்காய் கலவையும் ஓரளவு கொதித்ததுக்கப்புறம் நல்ல வெள்ளை வெளேர்னு குருமா கிடைக்கிறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸு சொல்கிறேன். ஒரு பவுல் எடுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டி தயிர், புளிக்காத கெட்டி தயிர் 2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அந்த கட்டிகள் எல்லாம் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தாக பீட் பண்ணிக்கோங்க. தேங்காய் பால் பவுடர் இருந்ததுன்னா கூட சேர்த்து பீட் பண்ணிக்கலாம். நல்லா க்ரீமியாக கிடைக்கும். ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் கூட நீங்கள் சேர்க்கலாம். ஆனால் உங்களுக்கு இந்த தயிரே ரொம்ப சுவையாக அட்டகாசமாக இருக்கும். கெட்டி தயிர், புளிக்காத கெட்டி தயிரில் கொஞ்சம் தேங்காய் பால் பவுடர் இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா வெறும் தயிரை மட்டும் பீட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது கலந்ததுக்கப்புறம் ஒரு கொதி விட்டிங்கன்னா போதும். ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க. அட்டகாசமான வெஜிடபிள் குருமா ரொம்ப சுவையாக க்ரீமியாக கமன்னு மணத்தோட ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்தி, குருமா, ஆப்பம், இடியாப்பம் எதுக்கு வேணாலும் சர்வ் பண்ணலாம். இட்லிக்கு கூட இது ரொம்ப சுவையாக இருக்குங்க. உங்கள் பார்ட்டிக்கு வர்றவங்க எல்லாருமே அசத்துற மாதிரி கமன்னு குருமா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். உங்கள் ஃபீட்பேக் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.